எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோ. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு அப்பம் செய்து காட்டப் போகிறேன். அப்பம் வந்தால் எல்லாருக்குமே விருப்பமான ஒரு சாப்பாடு. எல்லாருமே வீட்டை செய்கிறது குறைவு. இப்போ நான் ஏதாவது முறைப்படி நான் என்னது அம்மா எப்படி செய்வான்றதை வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நான் 2 கப் அரிசி எடுத்து இதே அளவு இப்படி ஒரு கப்பில் 2 கப் அரிசி எடுத்து 3 மணித்தியாலம் ஊற வச்சுட்டு இப்போ நான் இதுக்குள்ள தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். தண்ணி வடிஞ்சா போல் வடித்து நான் அதில் கொஞ்சம் குறுநல் எடுக்க வேணும். கொஞ்சம் சின்ன ஒரு நடுவான குறுநல் எடுத்து போட்டு அதில் நான் கஞ்சி காய்ச்சி தான் நான் செய்கிறேன். நான் அந்த அரிசி ரெடியாக இருக்குது. அதுக்கு 1 கப் அவித்த கோதுமை மா அல்லது மைதா மா அல்லது ஆல் பர்பஸ் ஃப்ளவர், 1 கப் அவிச்ச மைதாமா எடுத்து வச்சிருக்கிறேன் மா குழைக்கிறதுக்கு. இப்போ நான் இப்படி ஒரு கப் ஒன்றில் தான் நான் மா அடிக்கிறேன். நான் இப்போ லைட்டை கூட்டிட்டு இந்த அரிசி தண்ணி நல்லா இப்போ வடிஞ்சிட்டுது. நீங்கள் விரும்பினா கொஞ்சம் பேப்பரில் போட்டு தண்ணியும் எடுக்கலாம். ஆனால் எந்த மெஷினில் நான் இப்படியே அடிக்கலாம். அப்போ நான் இப்போ இந்த அரிசியை நான் இதுக்கு போட போகிறேன். போட்டுட்டு நான் இப்போ அடிச்செடுக்கிறேன். கணக்கு அடிக்கக்கூடாது. ஒரு 2-3 சுற்றி கணக்கு அடிச்சிங்கன்னு சொன்னால் குறும்பு எடுக்கிறது. இவ்வளவுமே காணும். நாங்கள் குறுநல் எடுத்து போட்டு மிச்ச மாவை நாங்கள் அடிப்போம். இப்போ நாங்கள் இப்படி ஒரு பேப்பரோடு எடுத்து அரிதட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு நீங்கள் இப்போ இதை கொட்டி எடுத்துட்டு அடிச்சிருந்தோம். இது கணக்கு இப்போ வராது. நான் குறுநல் எடுத்து போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்படி நான் இதுலேயே குறுநல் எடுப்பேன். இப்படியே மேலால் இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் சின்ன குறுநல் மேலாலேயே வரும். ஒரு கப்புக்கு நான் இப்போ இதை எடுத்து போடுறேன். எடுத்தீங்கன்னு சொன்னால் ரவையை விட கொஞ்சம் பெரிய குறுநலாக இருக்கணும். அப்போ தான் அந்த கஞ்சி காய்ச்சிக்க நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு குறுநல் எடுத்து போட்டு அப்படி என்று காட்டுறேன். ஆக நுனியும் எடுக்கக்கூடாது, ஆக அடியும் எடுக்கக்கூடாது. நடுவில் இருக்கிற குறுநல் மட்டும் எடுத்தால் இதுக்கு போதுமானது. நான் இப்போ 2ஆம் தரமும் போட்டுட்டு அடித்தேன். நான் இதையும் ஒருக்கா அரிச்சு போட்டு இப்போ அரிச்சு போட்டு இதுலேயும் நாங்கள் கொஞ்சம் குறுநி குழைச்சி எடுப்போம். இப்படியே கொஞ்சம் குழைச்சி நடுவில் எடுத்து போட்டு பேர்ந்து 2ஆம் தரமாக தான் நான் அந்த அளவான குறுனி எடுக்கிறேன். நான் இப்போ இது இப்படி எடுத்தாச்சு. இதுக்காக போடுவோம். போட்டுட்டு இப்போ இதில் எடுத்த குறுனியை நாங்கள் அந்த கலப்பு முன்னுக்கு வர சின்னனை மாவாடிக்க போகிறேன். மற்ற குறுனியை தான் நான் கஞ்சி காய்ச்சறதுக்கு எடுக்க போகிறேன். எங்களை ஒரு 1/2 கப் அல்லது 1 கப் குறுனி எடுத்தீங்கன்னாலே காணும். உங்களுக்கு அளந்து காட்டுறேன். நான் இவ்வளோ குறுனி எடுக்கிறேன். நான் நோமலாக அளக்குறையில் ஓரளவு குறுனி இருந்தாலே காணும். இந்த இவ்வளோத்தையும் நான் இப்போ நல்ல மாவா இதை நல்ல மாவா நீங்கள் மாவா அடிச்சிடுங்க. நான் இப்போ எல்லா குறுனி போட்ட மாவையும் போட்டுட்டு இதுக்கியே போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவம் மாவாக அடிச்செடுக்க போகிறேன். இப்பொழுது நான் இப்போ குறுநல் இப்போ இது மாதிரி இதில் 1 கப் இதில் 2 கப் நான் அரிசி போட்டு ஊற விட்டு நான் இப்போ இதில் 1 கப்
குறுநாள் எடுத்து வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட இப்படி இந்த இந்த இதில் இருக்கணும், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உறுதியாக இருக்கணும் நீங்கள் குறுநாள் எடுத்தது. இது சரியான ஈஸி செய்கிறது. இதை எடுத்து போட்டு நான் இதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு கஞ்சி காய்ச்ச போகிறேன். அப்போ நான் கேட்டில் தண்ணி வச்சு நான் சூடாகிறதுக்கு இப்போ இதுலேயே ஒரு 400 மில்லி லிட்டர் தண்ணி விட்டுட்டு இதை நாங்கள் இப்போ இதில் கஞ்சி காய்ச்சுவோம். கஞ்சி காய்ச்சறதுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்படி ஒரு சட்டியில் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த குறுநலை வந்து நாங்கள் உறுதியாக போடுங்க. கன நேரம் காய்ச்ச தேவையில்லை, நீங்கள் கட்டியாகாமல் மெதுவாக அப்படி போடுங்க. பரவி போட்டுட்டு உடனே கிளற வேணும், கட்டிப்பட விடக்கூடாது. இப்படியே கிளறி கொண்டு இருந்தால் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அது சுடு தண்ணி நான் விட்டபடியாக கெரியாவே அது வகிடும். நீங்கள் ஒரு கொதி பெற நீங்கள் இதை இறக்கி வைக்க நிப்பாட்டி விட்டாலே அந்த ஹீட்டில் உங்களுக்கு இதை அவிஞ்சிடும். நீங்கள் கையால் தொட்டு பார்க்கவே தெரியும் இந்த குருணி எப்படி அவியுதுண்டு. நீங்கள் வடிவாக பார்க்கலாம் அப்படி அவியுதுண்டு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அப்படி கொதிச்சு அவிஞ்சு கொண்டு இருக்குது. நீங்கள் அப்படியே கைவிடாமல் கிளறி கொண்டிருங்கோ, இல்லாட்டி கட்டி வந்துடும். இப்போ கரைஞ்சி வர்றது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அப்படி வருதுண்டு. இப்படியே இந்த கண்ணாடி பதம் மாதிரி காய்ச்சி வர நீங்கள் அந்த அடுப்பை நிப்பாடி விட்டு அந்த வைக்கையில் அந்த சட்டியில் இருக்கிற சூட்டிலேயே அது வந்து வடிவாக கஞ்சி காய்ச்சி பட்டுடும். இப்போ இது சரி, நாங்கள் இதை இப்போ நிப்பாட்டி விடுவோம். இப்போ அடுப்பை நிப்பாட்டுங்க. இப்போ காணும் இது இந்த பபுள் வண்ணதெல்லாம். அப்போ இது கொதி வந்துட்டுது. இப்போ கிணக்க விட்டிங்கன்னு சொன்னால் கஞ்சி கரையக்கூடாது. கரைஞ்சிதுன்னா இப்போ உங்களுக்கு இது ஒட்டும். இப்போ இது வந்து சரியான பதம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படி இருக்குதுண்டு. கிளாஸ் மாதிரி மாறிட்டுது உங்களோட கஞ்சி. இந்த பதத்தில் நீங்கள் காய்ச்சிட்டு இப்படியே விடுங்கோ, ஆறட்டும். ஆறினா போல் நான் இப்போ மிச்ச அரிசியையும் மாவா 2 சுண்டு அரிசி போட்டு நான் இல்லை அந்த அரிசியை அப்படியே எல்லாத்தையும் மாவை அடித்து வச்சுருக்கிறேன். இந்த மாவுக்கு இப்போ 1 கப் கோதுமை மா எடுத்து வச்சுருக்கிறேன். அவிச்ச கோதுமை மா. இதையும் இதுக்கு போடுங்கோ. போட்டுட்டு அதில் மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. நாங்கள் இப்போ கஞ்சி ஆறினா போல் தான் இதை குழைக்கலாம். இந்த சுட இதுக்க விடக்கூடாது. ஆறினா போல் நாங்கள் சேர்த்து இதை குழைப்போம். இப்போ வந்து இந்த கஞ்சி வந்து நல்லா ஆறிட்டுது. நாங்கள் இப்போ இந்த கஞ்சியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவுக்கு விட்டுட்டு இதோட மிக்ஸ் பண்ணுவோம். இதை குழைச்சி வைப்போம். இதை வந்து நல்ல வடிவாக மாவும் கஞ்சி எல்லாம் சேர்கிற மாதிரி தண்ணியாக குழைக்கக்கூடாது. புளிக்கேக்க தண்ணி வந்துடும், கொஞ்சம் தண்ணி தன்மை வரும். நீங்கள் கட்டியாகவே குழைச்சி வைக்கலாம். நான் இந்த சட்டிக்கு வந்து இதுக்கு கொஞ்சம் குளிர் தண்ணி கொஞ்சம் இந்த கஞ்சி சட்டிக்குள்ள கொஞ்சம் விட்டுட்டு இதுக்கு இருக்கிற கஞ்சியையும் நாங்கள் சேர்த்து விட்டு குழைக்கலாம். இதையும் நாங்கள் இதுக்கு விட்டுட்டு வடிவாக நீங்கள் குழைச்சி 8 மணித்தியாலம் நீங்கள் இது புளிக்க வைக்க வேணும். இதுக்கு புளிக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றுமே விட தேவையில்லை. நீங்கள் தனியாக இதை மட்டுமே குழைச்சி வச்சிங்கன்னாலே அது தண்டை பாட்டுக்கு 8 மணித்தியாலத்தில் புளிச்சிடும். நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் இப்படியே வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க. மா கட்டி இல்லாமல் கொஞ்சம் கையாலையும் குழைக்கலாம். நான் இதால் குழைக்கிறேன், நீங்கள் விரும்பினா கையாலையும் குழைக்கலாம். கையால் குளிச்சாத்தான் புளிக்கும் என்றெல்லாம் சொல்கிறவையல். ஆனால் நான் ஒரு நாளும் அப்படி குழைக்கல கையால்.
இறாலையே குழச்சி வைக்க நல்லா பிடிச்சி வாரது. அப்போ நீங்களும் இதே மாதிரி செய்யுங்கோ, இல்லது விரும்பினா நீங்கள் கையாலையும் குளிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா தெரியும், நான் அப்பத்துக்கு மா குழைச்சிட்டேன். இனி இது ஓகே. இதை மூடி ஒரு டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இதை புளிக்க வையுங்கோ. நாங்கள் இந்த வெளிநாட்டில் இருக்கிறபடியாக இந்த குளிர் நேரம் இப்போ சரியான குளிர், அப்போ எங்களுக்கு புளிக்காது. அதால் நான் இப்போ அவனுக்குள்ள தான் நான் வைக்கிறேன் நான் புளிக்க. நீங்கள் வைக்க நாட்டில் இருந்தால் உங்களுக்கு காலமையே சிலது புளிச்சிடும். நான் இது ஒரு 8 மணிக்கு ஆலமண்டா நாளைக்கு நான் இரவுக்கு நான் அப்பம் சுட்டு சாப்பிடுவேன். பாலப்பம், வெள்ளையப்பம், அது சீனி சம்பலோடையும் சாப்பிடலாம். நீங்கள் சம்பல் அரைச்சி வெள்ளை சம்பலும் சாப்பிடலாம். பாலப்பம் கணக்கு சாப்பிட இல்லாததானே, அப்போ நான் சீனி சம்பலும் செய்துட்டு வெள்ளையப்பமும் சேர்த்து சாப்பிட்றேன். நான் உங்களுக்கு நாளைக்கு எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மா புளிச்சிட்டுது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வடிவாக இப்படி புளிச்சு வந்துட்டுது. இப்போ வேறு தண்ணி எல்லாம் விட்டு நல்ல வடிவாக புளிச்சிட்டுது. இந்த மா புளிச்சிட்டுது. நான் இப்போ இந்த ஃபுல்லாக நான் முழு மாவையும் நான் கரைக்கையில் நான் இதுக்குள்ள கொஞ்சம் மாவை எடுத்துட்டு மிச்சத்தை அப்படியே வைக்க போகிறேன். இதுக்கு கொஞ்சம் மாவை எடுத்து நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். சுடுறதுக்கு அளவாக நான் கொஞ்சம் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட போகிறேன். மற்றதே அப்படியே வச்சா நான் மிச்சத்தை நான் நாளைக்கு சுட்டு சாப்பிடுவேன். இப்போ இந்த மாவு நல்ல வடிவாக புளிச்சிருக்குது. இப்போ நான் இதுக்கு தேங்காய் பால், இது நல்ல கட்டி தேங்காய் பால், இதைத்தான் நான் இங்கே பாவிக்கிறேன். நாங்கள் தேங்காய் புளிஞ்சு விடலாம். நான் இந்த தேங்காய் பால் தான் பாவிக்கிறேன். நான் அப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள இதுக்கு டின்னோட வச்சு பாவிக்கக்கூடாது தேங்காய் பால். நீங்கள் உடைச்சிங்கள்னு சொன்னால் வேறு ஒரு கிளாஸ் இதுக்குள்ளேயே பாவிங்கோ. என்ன இதிலேருந்து ஒரு கரண்டி பாலை 2 கரண்டி பாலை விட்டு நான் இந்த மாவை கொஞ்சம் கரைக்க போகிறேன். கணக்கு தண்ணி தேவையில்லை. இது திக் பாலுன்னபடியாக இதுக்கு தண்ணி கணக்கு விட தேவையே காணும். நீங்கள் இது கொஞ்சம் நான் இப்பொழுது இந்த மாவு இப்படி தண்ணியாக கரைச்சி வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பை போடுங்க. நான் ஒரு 1/4 கரண்டி உப்பு போட்டுட்டு இதை நல்லா வடிவாக கரைச்சி எடுப்போம். நான் இதுக்கு தேங்காய் பால் இதுக்குள்ள விட்டு வச்சிருக்கிறேன். தேங்காய் பால் நல்லா கட்டியான தேங்காய் பால், கொஞ்சம் சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். என்ன நான் இதுக்கு சீனி போட்டு தேங்காய் பாலுக்கு நான் சீனி போடவில்லை. எல்லாம் சீனி போட்டிங்களன்னு சொன்னால் அதில் நீங்கள் உடைஞ்சதுன்னு சொன்னால் ஒட்டி பிடிக்கும். அப்போ நான் இறக்கின உடனே தான் சீனி மேலே தூவி விடுறேன். நான் இதுக்கு நான் சீனி சம்பல் செய்து வச்சிருக்கிறேன். வெள்ளை அப்பமாக சாப்பிட்றேன்னா சீனி சம்பலோடு சாப்பிடலாம். இப்போ வாங்கும் வீடியோ போகலாம். நான் இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி ஒரு அப்போ சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்படி ஒரு சட்டி, இதில் தான் நான் இப்போ சுடப்போம். இப்போ நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணி விட்டுருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் இதில் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறேன். இதில் கொஞ்சம் தொட்டுட்டு இந்த சட்டியில் பூசி விடுங்க. ஏன்னா பூசி போட்டு மூடி விடுங்க. ஒட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லெண்ணெய் வடிவாகவே சட்டியை சுற்றி பூசி விடுங்க. போட்டு இப்படியே மூடி விடுங்க. பார்த்தா தெரியும், சட்டி வச்சு மூடி விட்டுருக்கிறேன். இப்படி வச்சிருக்கிறேன் சட்டி. சூடான உடனே நான் உங்களுக்கு விட்டு காட்டுறேன். அப்படின்ட்டு கொஞ்சம் நல்ல சட்டி சூடாக வந்த உடனே தான் மாவிடுவோம். அப்போ தான் அது வடிவாக கண் விழுந்து வரும். அப்போ இந்த கரண்டிக்கும் நீங்கள் அந்த தட்டு இந்த கரண்டி எடுக்கிற இதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் பூசிடுங்க. அப்போ ஒட்டாமல் உங்களுக்கு இலகுவாக நீங்கள் அப்பம் எடுக்க சுமையாக இருக்கும். நான் இப்போ சூடான உடனே உங்களுக்கு அப்பம் விட்டுக்கிறேன். இப்போ சட்டி சுட்டுட்டுது. நான் இப்போ இந்த சின்ன கரண்டியால்
2 கரண்டி மாவு விடுறேன். உங்களுக்கு சத்தம் சேர்க்குமான்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி விடுங்க. சுற்றி வேண்டாம். இப்படி சுற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் பால், தேங்காய் பால் கொஞ்சம் இப்படி சுற்றி விட்டுவிடுங்க. விட்டுட்டு மூடி வைப்போம். இப்பொழுது அப்பம் முடிஞ்சது. நான் இப்போ இந்த அப்பத்தை நான் எடுத்து பத்திலே எடுக்க போகிறேன். ஆட்டிட்டு இதற்குள்ளேயே போடலாம் சட்டியை. உங்களை பார்க்க வச்சுட்டு நான் சுட்டு சாப்பிட்றேன். குழந்தைக்காரங்க நீங்களும் வீட்டை செய்து சாப்பிடுங்க. அப்படியாயிருங்கோ. கொஞ்சம் நாள் இருந்து வந்தால் தான் நம்மளுக்கு அப்பம் வந்து சைடெல்லாம் முருகி வரும். அப்போ தான் அந்த சைடெல்லாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் இப்படி இதே மாதிரி செய்கிறீங்கன்னு சொன்னால் சுவையாகவே இருக்கும் அப்பம். நீங்கள் கொஞ்சம் சீனி கூட வேணுமெண்டா சீனி கூட போடுங்க, குறைய வேணுமெண்டா குறைய போடுங்க. பாருங்க இப்படி இருக்கு அப்பம் வந்து. அப்பம் ரெடி. இது வெள்ளை அப்பம். எப்படி இருக்குன்னு பாருங்க. வெள்ளை அப்பம் இது வந்து பாருங்க அப்படி இருக்குதுண்டு, கண்ணெல்லாம் விழுந்து அப்படி வந்து இருக்குதுண்டு. இதுக்கு நீங்கள் சீனிச்சம்பல் கொஞ்சம் இப்படி போட்டுட்டு, சீனிச்சம்பல் செய்திருக்கிறேன் அதையும் போட்டுட்டு நீங்கள் வெள்ளை அப்பமாகவும் சாப்பிடலாம். இதுவும் நல்ல சுவையாக இருக்கும். நம்ம அப்பத்தை பார்த்தீங்களோ இப்படி இருக்குதுன்னு, ஓரளவு கிறிஸ்பியாக இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டை செய்து சாப்பிடுங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றதுண்டு குழந்தைக்காரங்க. வீட்டை நீங்களும் இதே மாதிரி செய்தீங்கன்னு சொன்னால் சரியான சுவம். நீங்கள் அவ்வளவு கஷ்டம் பண்ணலாம், அப்பம் செய்கிறது கஷ்டம் என்னெல்லாம் சொல்லுவீங்க. நீங்கள் அதில் ஒரு கஷ்டமுமே இல்லை. இது நான் அம்மா செய்கிறத பார்த்து தான் நான் செய்கிறேன். அம்மா இருக்க நான் அம்மாவுக்கு செய்து கொடுக்கல. இப்போது என்னோடய அம்மா இல்லை. ஆனால் நான் அம்மா செய்கிறத பார்த்ததை நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். சுவையாக இருக்குது. நீங்கள் செய்யுங்கோ. பசிக்குது எனக்கு, நான் சாப்பிட போகிறேன். பாய். இப்படி எடுத்து இப்படி சுத்தாங்க. சுற்றி போட்டு மூடி விடுங்க. நீங்கள் தலை 3 கரண்டி மாவை விடுங்க. விட்ட உடனே நீங்கள் சேர்த்து விட்ட உடனே விட்டுட்டு இப்படி உடனே இப்படி சுற்றி விடுங்க. சுற்ற முடிய அந்த தேங்காய் பால் உங்களுக்கு விருப்பமான அளவு தேங்காய் பாலை நீங்கள் விடுங்க. விட்டுட்டு மூடி விடுங்க. அப்போ அப்பம் சரியாயிடும். நான் இப்போது ஒரு வெள்ளை அப்பம் சுட்டு நான் சீனி சம்பல் செய்த நான் அதோடு சாப்பிட போகிறேன். ஒரு இனிப்பு சாப்பிட இல்லாத சீனி சம்பலும் நல்லா உரைப்பாக இருக்குது. கொஞ்சம் குடித்தது உரைப்பு எனக்கு. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றேன்டாமல் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. வீட்டை கடையில் வாங்காதீங்க. நன்றி. இப்போ பாருங்க அப்பம் வைத்தது எப்படி இருக்குதுன்னு. சுவையான அப்பம் தயாராகிட்டது. நீங்கள்
இதை அப்படியே மெதுவாக கரையில் தட்டினீங்கன்னாலே ஈஸியாகவே கலந்து வரும். நீங்கள் இப்படி ஒரு சட்டி வேண்டி வச்சிங்கன்னு சொன்னால் வீட்டிலேயே நீங்கள் சுட சுட அப்பம் சுட்டு சாப்பிடலாம். இறக்கி வச்சுருக்கிறேன். அப்பம் சுட போகிறேன். இந்த அப்பத்துக்கு நீங்கள் கொஞ்சம் சீனி மேலே அப்படி தூவினாலே கொஞ்சம் போட்டாலே காணும். சரியான இனிப்பாக இருக்குது. கொஞ்சம் அப்பம் நான் இப்போ அப்பம் பார்க்க போகிறேன். அதுக்குள்ளால கொஞ்சம் அப்பம் தான் வந்துடுறேன். இப்போ அப்படியே அப்பமாக இப்படி விட்டுட்டு இந்த தேங்காய்ப்பால் உங்களோட விரும்பின அளவு தேங்காய்ப்பால் நீங்கள் விடுங்க. விட்டுட்டு மூடி விடுங்க. அப்பம் சீனிச்சம்பல் ரெடியாக இருக்குது. வாங்கோ சாப்பிடலாம்.